भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। மாஸ்டர் வணக்கம். நான் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? தூங்கும்போது கிடைக்கும் ஆனந்தத்தை விழித்திருக்கும் போதே கிடைக்க வழி கொடுக்கவும் மாஸ்டர். குருமூர்த்தி டெலிகிராம்லேருந்து கேட்டிருக்காங்க. 2 கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்று, நான் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும். 2வது கேள்வி, தூங்கும்போது கிடைக்கிற ஆனந்தத்தை விழிச்சிருக்கும் போது எப்படி வச்சுருக்கேன் சிலர். ஒன்று, நான் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும். அப்படி எதுவுமே செய்யாமல் இருக்கணும். எதையாவது ஒன்று செஞ்சினாலே அங்கே நான் இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா நான் இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே செய்யாமல் இருக்கணும். உடம்புல நான் அப்படியே கண்ணு மூடிட்டே படுத்துருக்குறா சார், அது இல்லை. கண்ணு மூடிட்டு படுத்தினாலும் நான் இருக்கும். எதுவுமே செய்ய இருக்கிறதுனா மனதளவில் ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்கீங்களா, அதை ஒன்றுமே அட்டாச் ஆகிக்கிறது இல்லை. நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன் உணர்வு இருக்கு இல்லையா, அதை தான் நான் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி. நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வு எப்போது உனக்கு இல்லாமல் போதோ அப்போ நான் இல்லாமல் போகுது, அவ்வளோதான். நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், அந்த நான் அழிச்சிடணும்னா செய்கிறேன்னு தான் இருக்கும், நான் தான் செய்கிறேன்னு இருக்கக்கூடாது. நான் செய்யலை, என் மூலிமா ஏதோ ஒரு சக்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது. நான் சாப்பிடல, எவனோட சாப்பிட்டுட்ருக்குறான், இது நான் இல்லை, எவனோ ஒருத்தனோட இது. ஸோ நமக்கு வரக்கூடிய நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், ஒரு துன்பம் வருது அப்படின்னா அவன் கொடுக்குறான். ஒரு இன்பம் வருது, அதை அணிவிக்கிறேன், நான் அணிவிக்கல, அவன் அணிவிக்கிறான். ஸோ துன்பமாகட்டும் இன்பமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் எப்போ போகுதோ அப்போ தான் நான் இல்லாமல் இருக்க முடியும். அதுக்காக நம்ம எதையும் நான் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், எதையுமே செய்யாமல் இருந்தால் போதும். மனதில் எதுவும் செய்யாமல் இருந்தால் நான் இல்லாமல் கிடைக்கும். அப்புறம் தூங்கும்போது கிடைக்கும் ஆனந்தம் விழித்திருக்கும் போது, தூங்கும்போது எப்படி ஆனந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தூங்கும்போது நீ உணர்விட்டு போயிடுற. அதாவது கஷ்டத்தோடு போய் படுக்கிற, அப்படா ஒன்றும் தெரியல, எந்திரிக்கும் போது அப்பா என்ன நடந்ததுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் கேப் கிடந்திருக்குது, அதனால நீ அம்மாடி கஷ்டம் வந்துடுது. அப்போது ஒரு கஷ்டம் இருக்குது, தூங்கும் போது எந்திரிக்கும் போது கஷ்டம் இருக்குது, இடையில ஒரு கேப்பு, அந்த கேப்பில் கஷ்டம் இல்லாமல் இருந்தனால நீ என்ன பண்ணுறது, ஆனந்தம்னு நினச்சிக்கிட்டேன். நீ உணர்வற்று கிடக்கிற, உனக்கு எப்படி ஆனந்தம் இருந்தது தெரியும். கிட்டத்தட்ட ஆனந்தம் அந்த மாதிரி தான், ஒரு அந்த உணர்வற்ற சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அது உணரக்கூடிய அந்த உள்ளுணர்வோடு இருந்தால் மட்டும்தான் நீ அந்த ஆனந்தத்தை இது பண்ண முடியும். அதனால் தூங்கும்போது கிடைக்கிற ஆனந்தம்னா மனமற்று நிற்கிற. தூங்கும்போது என்னாச்சு, மனம் இல்லாமல் இருக்குது, அப்படியே கொஞ்சமாக மனம் தூங்கிடுது. மனமற்று இல்லாத போது ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீல் ஒன்று கிடைக்கிது, அது ஆனந்தம்னு நீ சொல்கிற. விழிச்சிருக்கும் போது அது கிடைக்க மாட்டேங்குது. அப்போ விழிச்சிருக்கும் போதே அந்த குட் ஃபீல் வரணும்னா என்ன பண்ணணும், விழிச்சிருக்கும் போதே மனத்தை தூங்க வைக்கிற ரகசியத்தை நீ கற்றுக்கணும். தூங்கும் போது மனம் தூங்குவதால் நீ ஆனந்தமாக இருக்கிறாய். விழித்திருக்கும் போதும் மனதை தூங்க வைக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டாயானால் நீ விழித்திருக்கும் போதும் ஆனந்தமாக இருக்கலாம். எப்படி ஐயா நான் விழித்திருக்கும் போதே மனம் தூங்கும் ரகசியத்தை கற்றுக்கொள்வது? அது ஏதாவது தியான பயிற்சிகள், சடோரி போன்ற பயிற்சிகளை செய்வது சிறப்பு. மற்ற வேறு பயிற்சிகளை செஞ்சிங்கன்னா ஆனந்தம் கிடைக்காது. சடோரி போன்ற பயிற்சி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா விழித்திருக்கும் போதே எப்படி தூங்கும் ஆனந்தத்தை பெறுவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றிங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ